இதுக்கப்புறம் என்னை யாருமே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் ஆகுது. நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா இதுல ஒரு கேள்வி இருக்கும். இந்த அஜித்தே கடவுளே அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னில இருந்தே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. வாட்டர்ல இருந்து முதலமைச்சர் வர போற இடத்துல இருந்து இந்த சினிமா தியேட்டர்ல எந்தெங்கெல்லாம் பொது இடத்துல நிறைய கூட்டம் கூடுதோ எல்லா இடத்துலயுமே நம்ம அஜித் ரசிகர்கள் விட்டு வைக்கல. அஜித்தே கடவுளேன் என்ற ஒரு முழக்கத்தை எழுப்பிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்ப இந்த ஒரு அறிக்கை அஜித் அவர்கள் தரப்புல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு மாரத்தான் போட்டிக்கு பரிசு அளிக்கிற விழால டிடிவி தினகரன் அவர்கள் பாத்தீங்கன்னா கலந்து இருக்காரு பரிசு அளிக்கிறதுக்காக மாணவர்களுக்கு. அதுல ஒரு பர்டிகுலரான மாணவர்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அஜித்தே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை எழுப்பியிருக்காங்க. இந்த கேட்ட உடனே அவருக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. இவங்க என்ன சொல்றாங்கன்னு அவருக்கும் புரியல. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டு அவரு அதை என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த ஒரு விஷயம்தான் இப்ப இவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஆகி இப்ப அறிக்கை விடுற லெவலுக்கு இந்த ஒரு விஷயம்தான் கொண்டு வந்திருக்கு. அந்த ஒரு அறிக்கையில இப்படி நீங்க சொல்றதால அது கூட ஒரு கடவுளேன்ற வார்த்தையை சொல்லல, கான் போட்டு டேஷ் போட்டு அஜித்தே அப்படின்னு சொல்றத அவரு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இப்படி சொல்றது என்னோட மனசை புண்படுத்துது, எந்த விதத்திலையும் நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதுக்கப்புறம் இது மாதிரி இந்த செயலை இதுக்கப்புறம் இது மாதிரி செயலை செய்யாதீங்க, என்னோட அன்புக்கு கட்டுப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கடுமையாக உழைத்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் நீங்க நல்லா பாத்துக்குங்க. பொதுவெளியில இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணாதீங்க, சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துக்குங்க. லாஸ்டாவும் அவரு ஒரு வார்த்தைய சொல்லி முடிச்சிருக்காரு. என்னன்னா, உங்களுக்கும் உங்களோட குடும்பத்திற்கும் அழகான ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தெரிவிச்சிருக்காரு. அவர் குறிப்பா என்ன சொல்றாருன்னா, முக்கியமான ஒரு பாயிண்டா என்ன சொல்றாருன்னா, என்னோட பேருக்கு முன்ன எந்த ஒரு அடைமொழியுமே வச்சு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றதுதான் அவரு சொல்ல வர்றாரு. ஏற்கனவே தலை அப்படின்னு சொல்றதையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டும் அவரு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தாலதான் அஜித் அவர்களை பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இவர் இந்த அறிக்கையை விட்ட உடனேயும் இதுக்கும் நம்ம பசங்க ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ நான் இதில் ஆட் பண்றேன், அதையும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி நிறைய பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.